இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியாரை கேட்டு செய்கிறாங்க. எப்படி வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 10-15 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா சுண்ட வத்தல் வந்து ஒரு 6-7 வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். புளி தண்ணி வந்து ஒரு சின்ன புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ அளவுக்கு. தக்காளி பார்த்தீங்கன்னா 3 தக்காளி வந்து நார்மல் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு வெந்தயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து 3 டீஸ்பூன் போட்டிங்கனாக்கா, தனியா ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா 4.5 ஸ்பூன் போடுங்க. இதுக்கு 3க்கு 4.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போன உடனே புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருந்தா அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு தனியாத்தூள் சேர்த்துட்டு கலக்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி சில்லி வந்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மஞ்சள் சேர்க்க மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன பொருள்ன்றது கடைசியாக பார்க்கலாம். தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி இந்த சுண்டைக்காவை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதுதான் அந்த கடைசியாக சேர்க்கிற பொருள். இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் வெல்லம் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் செஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ நல்லாயிருக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். டேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு அன்பான கணவர் எனக்காக செஞ்ச இந்த ரெசிபிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.